வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் 6th சோஷியல் சயின்ஸில் ஜியாகிரஃபியில் யூனிட் 2 லேண்ட் அண்ட் ஓஷன் அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து டேர்ம் 1ல் இருக்குது. இப்போது இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த லெசனோட ஸ்டார்டிங்கில் ஒரு கதை மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸில் வந்து டீச்சர் வந்து உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது அவங்கக்கிட்ட 2 கவர் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, கிளாஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் 2 குரூப்பாக பிரித்து 2 பேர் கையிலையும் ஒரு ஒரு கவரை கொடுக்குறாங்க. அந்த கவருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா 6 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு 5 கிழிச்சு அந்த ஃபோட்டோவை வந்து கரெக்டாக ஒட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் 6. அதே மாதிரி ஒரு சார்ட்டு கொடுத்து அந்த சார்ட்டில் இந்த கவருக்குள்ளே உள்ள அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக பொருத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருத்தி முடித்ததுக்கப்புறம் அவுட்டரில் வந்து ப்ளூ கலர் கொடுக்க சொல்கிறாங்க. அந்த 2 டீமில் ஒரு டீம் வந்து கரெக்டாக பொருத்தி ப்ளூ கலர் கொடுத்துட்றாங்க. ஆமாம், இது என்னது அப்படின்னா, நல்லா பாருங்கள், இது ஒன்றும் இல்லை, இது வந்து மேப்பு, நம்ம வேர்ல்டு மேப் அப்படின்னு சொல்லுவோம்ல, காண்டினென்ட், ஓஷன் இதெல்லாம் சேர்ந்த மேப் தான் இந்த 6 வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், என்ன, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வாட்டர், ஓகே, இந்த மற்ற எல்லாமே காண்டினென்ட் தானே, அதை எதுக்கு ஒன்றோட ஒன்று பொறுத்த சொல்கிறாங்க? மேப்பில் என்ன ஒன்றோட ஒன்று சேர்ந்தா இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து இதில் நம்ம இவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இனிஷியலாக, அதாவது ஏர்த் அப்படின்ற ஒன்று உருவாகும்போது இந்த காண்டினென்ட் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரே லேண்ட் மாஸாக இருந்துச்சான். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேஞ்சியா அப்படின்னு பேர். சுற்றி இருக்க அந்த வாட்டர் இருக்குல்ல, அந்த அந்த ஓஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா பேந்தலிசா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அப்போ எல்லாமே ஒன்றா இருந்துச்சு, அப்புறம் எதனால் இப்போது தனித்தனியாக பிரிஞ்சு போயிருக்கு, என்ன சண்டையா அப்படின்னு கேட்டால், ஏர்த்தோட இன்டர்னல் ஹீட்டு காரணமாக அது எல்லாமே ஒரு பிளேட்டாக தனித்தனியாக பிரேக் ஆகி அப்படியே ட்ரிஃப்ட் பண்ணி தனித்தனியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தியரிக்கு பேர் காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி, அதாவது கண்ட நகர்வு கோட்பாடு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த தியரி மூலமாக நம்ம வந்து இனிஷியலாக எல்லா கண்டமும் ஒன்றா இருந்துச்சான், அதுக்கப்புறமாக்கி ஹீட்னால, இன்டர்னல் ஹீட்னால அது ஒன்று ஒன்றா பிரிஞ்சு போச்சான் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த டயக்ராம் வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே 6th ஸ்டாண்டர்டில் இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் சொல்கிறது அப்படின்றது ரொம்ப சூப்பரான விஷயம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேஞ்சியா அப்படின்னா என்னன்னு சொன்னேன், எல்லா காண்டினென்ட்டும் ஒன்றா சேர்ந்துருக்கிறதுக்கு பேர் பேஞ்சியா. அதை வந்து சூப்பர் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சுற்றி இருக்கிற சீக்கு பேர் பேந்தலிசா அப்படின்னு சொல்கிறாங்க. 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த லேண்ட் மாசஸ் வந்து ஒன்றோட ஒன்று உடஞ்சி தனித்தனியாக காண்டினென்ட்டாகவும் ஓஷனாகவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எந்த காரணத்தினால இது வந்து தனித்தனியாக உடஞ்சிச்சு அப்படின்னு ஒரு பொண்ணு கொஸ்டின் கேட்குது. அதுக்கு மிஸ்ஸு சொல்கிறாங்க, இன்டர்னல் ஹீட் ஆஃப் த ஏர்த்தில் உள்ள இன்டர்னல் ஹீட், உள்ளே இருக்கிற ஹீட்டு காரணமாக அந்த ஹீட்டு வந்து தாக்கி அந்த மேலே உள்ள பிளேட்டை வந்து பிரேக் பண்ணி தனித்தனி காண்டினெண்ட்டாக மாற்றிருச்சு, அதுக்கு நடுவில் இப்போ வந்து ஓஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஏர்த்தில் நம்ம வேர்ல்டு மேப் பார்த்தாலே அதிகமாக இருக்கிறது என்ன, ப்ளூ கலரில் வாட்டர் தான் அதிகமாக இருக்கும். ஏர்த்தில் 71% ஆஃப் தி வாட்டர் இருக்குது. அதே மாதிரி 29% தான் லேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ஃபேஸ் ஆஃப் தி ஏர்த் இருக்குல்ல, அதாவது ஏர்த்தோட சர்ஃபேஸ் வந்து ஒரே மாதிரியே இருக்காது. அதில் நிறைய மவுண்டெயின்ஸ் இருக்கும், ஓஷன்ஸ் இருக்கும், அது இல்லாமல் நிறையா பிளாட்யூ, பிளெயின்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஏர்த்துக்கு மேலே இருக்கும், ஒரே மாதிரியே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேண்ட் ஃபார்ம்ஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டரு. ஃபஸ்ட் ஆர்டரில் காண்டினென்ட் அண்ட் ஓஷன், அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு வேர்ல்டு மேப் எடுத்துக்கோங்க. எடுத்தோன்னே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியும், காண்டினென்ட் இருக்குது, ஓஷன் இருக்குது, இதுதான் மேஜர் கிளாஸிஃபிகேஷனு. அதை தான் கொண்டு வந்து ஃபஸ்ட் ஆர்டரில் வைக்கிறாங்க. செகண்ட் ஆர்டரில் இப்போ வந்து செகண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காண்டினென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து மவுண்டெயின்ஸு, பிளாட்யூஸு, பிளெயின்ஸ், இது 3 தான் மெயினான ஃபீச்சராக இருக்கும். அதை வந்து செகண்ட் ஆர்டரில் வைக்கிறாங்க. தேர்ட் ஆர்டரில் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா வேலிஸு, பீச்சஸ்ஸு, சாண்ட்யூன்ஸு, இது 3ம் எரோஷன் அண்ட் டெபாசிஷனால் வர்ற லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தேர்ட் ஆர்டர் கீழே வருது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதாவது ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் அப்படின்றது தெரியணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போது ஃபஸ்ட் ஆர்டர் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் கீழே காண்டினென்ட்டும் ஓஷனும் இருக்குன்னு சொன்னேன். காண்டினென்ட் அப்படின்னா ஏர்த்தில் இருக்க வாஸ்ட் லேண்ட் மாசஸ், ஒரு பெரிய லேண்ட் மாஸை தான் நம்ம வந்து காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பெரிய வாட்டர் பாடியை தான் நம்ம வந்து ஓஷன் சொல்லுவோம். இதுவே சின்ன வாட்டர் பாடியாக இருந்தால் லேக்கு, குளம், குட்டை அப்படிலாம் சொல்லுவோம். இதுவே பெருசாக இருந்தால் தான் ஓஷன் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் 7 காண்டினென்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, இந்த ஆர்டர் வந்து ஃபஸ்ட்லேருந்து
7 காண்டினெண்ட்டோட ஆர்டர். அதாவது இருக்கிறதுல பெருசு வந்து ஏஷியா, செகண்ட் பெருசு வந்து ஆஃப்ரிக்கா, தேர்டு வந்து நார்த் அமெரிக்கா, ஃபோர்த் வந்து சவுத் அமெரிக்கா, அடுத்து அண்டார்டிகா, நெக்ஸ்ட்டு யூரோப், தென் ஆஸ்திரேலியா. இருக்கிறதுலே ரொம்ப பெரிய காண்டினெண்ட் எது அப்படின்னா ஏஷியா, இருக்கிறதுலே ரொம்ப சின்ன காண்டினெண்ட் எது அப்படின்னா ஆஸ்திரேலியா. அடுத்து ஜியோ கனெக்ட்னு ஒன்று சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா சங்கம் பீரியடில் லேண்டை வந்து 5ஆக பிரிச்சுருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி 5ஆக பிரிச்சுருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி அப்படின்னா மவுண்டெயினும் அதை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டும், மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்கிறது தான் குறிஞ்சி. முல்லை அப்படின்றது ஃபாரஸ்ட்டும் அதோட சரௌண்டிங்கும், காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. மருதம் அப்படின்றது வயல்வெளி, அக்ரிகல்ச்சர் லேண்டும் அதை சுற்றி இருக்கிற ஏரியாஸும் மருதம் அப்படின்னு சொல்லுவோம். நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், சீயும் அதோட என்விரான்மெண்ட்டும் நெய்தல்னு சொல்லுவோம். பாலை அப்படின்னா டெசர்ட் ரீஜியனு. இப்போது இந்த ரீஜியனில் எதில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து வயலுக்கு பக்கத்தில் இருந்தால் நம்ம மருதம்க்கு கீழே வருவோம், மலைக்கு பக்கத்தில் இருந்தால் குறிஞ்சி கீழே வருவோம். ஸோ இதில் எது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து காண்டினென்ட் இல்லாமல் 5 பெரிய ஓஷன்ஸ் இருக்குது ஏர்த்தோட சர்ஃபேஸில். இதுவும் ஆர்டர் படி தான் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஓஷன் என்ன அப்படின்னா பசிபிக்கு, செகண்ட் பெரிய ஓஷன் என்ன அப்படின்னா அட்லாண்டிக்கு, அடுத்து இந்தியன் ஓஷனு, அடுத்து சதர்ன் ஓஷன் அண்ட் ஆர்டிக் ஓஷன். இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே பெருசு பசிபிக்கு, இருக்கிறதுலே சின்ன ஓஷன் என்ன அப்படின்னா ஆர்டிக் ஓஷன். செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம் கீழே மவுண்டெயின்ஸு, பிளாட்டியூஸு, பிளெயின்ஸ் இது 3 இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ இந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் முகடாக இருக்குல்ல, இது வந்து மவுண்டெயின்ஸு ரைட் சைடில். அதுக்கு கீழே மவுண்டெயினை விட கொஞ்சம் உயரம் கம்மியாக ஆனால் பிளெயினை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்க தான் பிளாட்டியூஸை விட ரொம்ப கீழே லோவர் லெவலில் இருக்க தான் பிளெயின்ஸு. எக்ஸாம்பிளாக இப்போ வயல்லாம் இருக்கிறது வந்து பிளெயின்ஸு கீழே தான் வரும். பிளாட்டியூஸ் அப்படின்றது கொஞ்சம் உயரமான பிளேஸு. இப்போது ஃபஸ்ட்டு மவுண்டெயின் அப்படின்றது அது சுற்றி இருக்க ஏரியாவை விட 600 மீட்டர் இல்லைனா அதுக்கு மேலே ஹைட்டில் உயரமாக இருக்கிறதுக்கு பேர் தான் மவுண்டெயின். அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டீப் ஸ்லோப்பு, அதாவது இப்படி கூம்பு மாதிரி போயிட்டு வந்திருக்கும். நம்ம மலைனாலே எப்படி வரைவோன்னு தெரியும், அதுதான் ஸ்டீப் ஸ்லோப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து மவுண்டெயின் சொல்லுவோம். மவுண்டெயின் அப்படின்றது ஒரு சிங்கிள் மவுண்டெயினாகவும் இருக்கலாம் ஐசோலேட் ஆகி, இல்லை அப்படின்னா ஒரு லார்ஜ் ஏரியாவுக்கு கண்டினியூஸாக மவுண்டெயின்ஸும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போது வந்து ஹிமாலயாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டினியூஸ் ரேஞ்சு அப்படியே தொடர்ந்து மலையாகவே இருந்துகிட்ருக்கும் பல கிலோமீட்டர்ஸ்க்கு. அந்த மாதிரி ஒரு ரேஞ்சாக கண்டினியூவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மவுண்டெயின் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸும் இருக்கலாம், இல்லை தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஏஷியாவில் ஹிமாலயாஸ் வந்து ஒரு மவுண்டெயின் ரேஞ்சு, அதே மாதிரி நார்த் அமெரிக்காவில் ராக்கிஸ் மவுண்டெயின், சவுத் அமெரிக்காவில் ஆண்டஸ் மவுண்டெயின். இது எல்லாமே மவுண்டெயின் ரேஞ்சுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டண்ட்டு. எந்தெந்த மவுண்டெயின் ரேஞ்ச் வந்து எந்தெந்த காண்டினென்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸ் இம்பார்ட்டன்ட்டு. December 11 என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மவுண்டெயின் டே, சர்வதேச மலைகள் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஸில் வந்து கொஸ்டினில் கேட்கலாம் இந்த மவுண்டெயின் டே வந்து என்னை கொண்டாடுறாங்க அப்படின்னு. இஸ்துமஸ் அப்படின்னா என்னத்தோம் அப்படின்னா நேரோ ஸ்ட்ரைப் ஆஃப் லேண்டு, ஒரு குட்டியான லேண்டு. அது என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பெரிய லேண்ட் மாஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 2 வாட்டர் பாடியை பிரிக்கிற மாதிரி நடுவில் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற குட்டியான நேரோ ஸ்ட்ரைப் ஆஃப் லேண்டுக்கு பேர் தான் இஸ்துமஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான இமேஜ் வந்து டிஸ்பிளேல தெரியும், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஆண்டஸ் மவுண்டெயின், சவுத் அமெரிக்காவில் மவுண்டெயின் ரேஞ்ச் ஆண்டஸ் மவுண்டெயின் ரேஞ்ச் இருக்குதுன்னு சொன்னேன். அதுதான் உலகத்திலே லாங்கஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. 7000 கிலோமீட்டர் வரைக்கும் தொடர்ந்து கண்டினியூஸாக இருக்குமா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி பீக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஒரு மவுண்டெயின் இருக்குது, அந்த மவுண்டெயினில் இருக்க ஹையஸ்ட் ஹைட்டு, அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்றது தான் உலகத்திலே மிகப்பெரிய ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட் வந்து என்ன அப்படின்னா 8848 மீட்டர், 8848 மீட்டர்ஸ் வந்து மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட்டு. இந்த மவுண்ட் எவரெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஹிமாலயாஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஆமாம், ஹிமாலயாஸில் தான் இருக்குது. இந்த மவுண்ட் எவரெஸ்ட் வந்து இந்தியாவில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. எங்கே இருக்குது அப்படின்னா நேபாளில் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து
யூ நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். நமக்கு வந்து ஃபாரஸ்ட் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி மவுண்டெயினை கன்சர்வ் பண்ணுறது முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் கீழே கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா மவுண்டெயினோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, எதுக்காக நமக்கு மவுண்டெயின் வேணும் அப்படின்றதுக்கான பதில் தான் கீழே வருது. மவுண்டெயின் அப்படின்றது சோர்ஸ் ஆஃப் ரிவர்ஸ். இப்போது ரிவர் உருவாகணும் அப்படின்னா மவுண்டெயினில் இருக்க பனி வந்து உருகிறதுனால தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் ரிவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மலைக்குள்ளே உள்ள காடுகளில் வந்து நிறைய ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஃப்ளோரா அப்படின்னா நிறையா தாவர வகைகள், ஃபானா அப்படின்னா நிறையா விலங்கு வகைகள் வந்து வாழுது. அதனால் அதுக்கு ஷெல்டர் தர்றது இந்த மவுண்டெயின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டூரிசமுக்கு மவுண்டெயின் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு கான்ட்ரிபியூஷனே இருக்காது. இப்போ நம்மளே சம்மருக்கு வந்து போகணும் அப்படின்னா ஏதாவது ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு மவுண்டெயின் ரேஞ்சுக்கு தான் போவோம். ஸோ டூரிசமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூரிங் சம்மரில் பீப்புள்ஸ் கோ டு மவுண்டெயின் ரீஜியன் டு என்ஜாய் த ப்ளீஸிங் கூல் வெதர். சம்மர் அப்போ ரொம்ப வெக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூலை வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மவுண்டெயின் ரேஞ்சுக்கு போவோம். தமிழ்நாட்டில் இருக்க ஹில் ஸ்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஊட்டி, அதுதான் உதகமண்டலம், கொடைக்கானல், கொல்லி ஹில்ஸ், ஏற்காடு, ஏலகிரி, இது எல்லாமே சம்ம ஹில் ஸ்டேஷன்ஸ் இன் தமிழ்நாடு. பிளாட்யூஸ் அப்படின்றது எலிவேட்டட் போர்ஷன் ஆஃப் தி ஏர்த்தில் கொஞ்சம் எலிவேட் ஆகிருக்க போர்ஷன் தான் பிளாட்யூஸு. மவுண்டெயின்ஸ்க்கும் பிளாட்யூஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மவுண்டெயின்ஸ் வந்து இப்படி ஷார்ப்பாக கூம்பு மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்கும். ஆனால் பிளாட்யூஸ் அப்படின்றது ஃப்ளாட் சர்ஃபேஸாக தான் இருக்கும், சாதாரண தர மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் எலிவேட்டட் போர்ஷனாக இருக்கும். இதோட எலிவேஷன் வந்து ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபியூ 100 மீட்டர்ஸ்லேருந்து செவரல் 1000 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அதாவது அந்தளவுக்கு உயர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திபெத்தியன் பிளாட்டூ தான் உலகத்திலே இருக்கிற ஹையஸ்ட் பிளாட்டூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த திபெத்தியன் பிளாட்டூவை ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தின் கூரை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருக்கிறதுலே பெரிய பிளாட்டூ, ரொம்ப ஹையஸ்ட் பிளாட்டூ என்ன அப்படின்னா திபெத்தியன் பிளாட்டூ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து ஃப்ளாட் டாப்டு பார்ட் ஆஃப் த பிளாட்டூ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேபிள் லேண்ட். அதாவது ரொம்ப சமமாக இருக்கும், அதில் எந்த விதமான கரடு புரடோ இல்லை வந்து மேலே கீழையோ அப்படி எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட் லேண்டாக இருக்கிறதுக்கு பேர் வந்து டேபிள் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாட்டூஸ் வந்து ஜென்ரலாக பார்த்தோன்னா மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் எலிவேட் ஆகிருக்கிறதுனால இதுக்குள்ளே நிறைய மினரல் டெபாசிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிச் பிளாட்டூ எது அப்படின்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டில் தான் அதிகமான மினரல்ஸ் இருக்குது. அங்கே தான் நிறையா மினரல் ரிசோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மைனிங் தான் இந்த பிளாட்டூ ரீஜியனில் ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மினரல்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக சுரங்கம் தோண்டுவாங்க, மைனிங் பண்ணுவாங்க. இதுதான் அந்த பிளாட்டூஸில் இருக்க மக்களுக்கு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சதர்ன் இந்தியா, அதாவது தமிழ்நாடு, இந்த ரீஜியன்லாம் டெக்கன் பிளாட்டூவில் தான் இருக்குது. இந்த டெக்கன் பிளாட்டூ எப்படி உருவாச்சு அப்படின்னா வல்கானிக் ஆக்டிவிட்டி மூலமாக உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெக்கன் பிளாட்டூ வந்து வல்கானிக் ஆர்ஜின் மூலமாக உருவான ஒரு பெனின்சுலார் பிளாட்டூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக தருமபுரி பிளாட்டூ, கோயம்புத்தூர் பிளாட்டூ, மதுரை பிளாட்டூ, இது மூணும் தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான பிளாட்டூஸு. பிளெயின்ஸ் வந்து ஃப்ளாட் அண்ட் ரிலேட்டிவ்லி லோ லையிங் ஏரியாஸ், அதாவது லோவாக கீழே தான் இருக்கும் பிளெயின்ஸு. பிளாட்யூ மவுண்டெயின் அளவுக்கு ரொம்ப உயரத்தில் இருக்காது. இது எவ்வளோ கீழே இருக்கும் அப்படின்னா சீலேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் உயரத்தில் பிளெயின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளெயின்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ரிவர்ஸு, அதோட ட்ரிபியூட்ரிஸ், டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் இது எல்லாமே வரும்போது அதில் உள்ள அலுவியல் டெபாசிட்ஸை வந்து இந்த ரீஜியனில் வந்து படிய வச்சிரும். அப்படி படிய வைக்கிறதுனால வர்ற லேண்ட் ஃபார்ம்ஸ் தான் நம்ம பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளெயின்ஸ் வந்து அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போது ஆற்றுனால அடிச்சுட்டு வர்ற மண் வந்து ரொம்ப வளமாக இருக்கும். அந்த மாதிரி மண் வந்து படியும் போது அங்கே விவசாயமும் நல்லா நடக்கும், அந்த மண்ணும் நல்லா வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிளெயின்ஸை வந்து கிராடல் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இண்டஸ் சிவிலைசேஷன் வந்து இண்டஸ் ரிவருக்கு பக்கத்தில் இருக்கும், இஜிப்ட் சிவிலைசேஷன் வந்து நைல் ரிவருக்கு பக்கத்தில் இருந்துச்சு. இது மாதிரி எல்லா சிவிலைசேஷனுமே ஒரு ரிவரை பேஸ் பண்ணி இருந்ததுனால கிராடல் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி பிளெயின்ஸை சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த மாதிரி பிளெயின்ஸில் தான் அதிகமான மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே தான் வந்து நிறையா தண்ணி கிடைக்கும், அங்கே தான் வளமான மண் இருக்கும், அங்கே தான் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும், அங்கே தான் வாழ்கிறதுக்கான எல்லா சூழ்நிலையும் இருக்கும். அப்படின்றதுனால பிளெயின் ரீஜியனில் தான் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்கும்னு கொடுத்துட்டு பிளெயின்ஸு, மவுண்டெயின்ஸு அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் கொடுத்தா நம்ம பிளெயின்ஸை தான் சூஸ் பண்ணோம். உலகத்தோட ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன்ஸ்
மெசபோட்டோமியன் சிவிலைசேஷன், இண்டஸ் சிவிலைசேஷன் இது எல்லாமே ரிவருக்கு பக்கத்தில் தான் டெவலப் ஆகிருக்கு. அது இல்லாமல் நார்த் இந்தியாவில் பெரிய பிளைன், அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளெயின் கூட சொல்லலாம். எது அப்படின்னா இண்டோ கேஞ்சடிக் பிளெயின், அதாவது கங்கா ரிவரை சுற்றி இருக்க பிளெயின்ஸை தான் நம்ம இண்டோ கேஞ்சடிக் பிளெயின் சொல்லுவோம். அதுதான் நார்த் இந்தியாவில் முக்கியமான பிளெயின். சவுத் இந்தியாவில் என்ன முக்கியமான பிளெயின் அப்படின்னா காவேரி வைகை ரிவருக்கு பக்கத்தில் இருக்க பிளெயின்ஸ் வந்து சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் முக்கியமான பிளெயின் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கோஸ்டல் பிளெயின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓஷன் சி, கடல், அப்புறம் கடலுக்கு பக்கத்தில் இருக்க பிளெயின்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா கோஸ்டல் பிளெயின். கோஸ்டல் அப்படின்னா கடல்னு அர்த்தம், பிளெயின்னா கோஸ்டலுக்கு பக்கத்தில் இருக்க பிளெயின்ஸு. இதை பற்றியும் தெரிஞ்சுருக்கணும். அடுத்ததாக தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸு. இப்போது தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னா முன்னாடியே சொன்னேன், இந்த மவுண்டெயின், பிளாட்யூ, பிளெயின்ஸ் இது 3 செகண்ட் ஆர்டர்னு சொன்னோம். இந்த செகண்ட் ஆர்டரில் எரோஷன் அண்ட் டெபாசிஷன் நடக்கிறதுனால உருவாகிற புது லேண்ட்ஃபார்ம்ஸ் தான் நம்ம வந்து தேர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எரோஷன் அண்ட் டெபாசிஷனை பண்ணுறது யார் அப்படின்னா ரிவர்ஸ் மூலமாக எரோஷன் ஆகலாம், கிளேஷியர்ஸ் மூலமாக ஆகலாம், விண்டு, வேவ்ஸ் இது மூலமாகலாம் எரோஷன் அண்ட் டெபாசிஷன் நடக்கிறதுனால நமக்கு வந்து வேலிஸு, பீச்சஸ்ஸு, சாண்ட் டியூன்ஸு இந்த மாதிரியான லேண்ட்ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகுது. அதை தான் நம்ம தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். வேலிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க இந்த இமேஜில். அடுத்து எரோஷன் அப்படின்னா என்னத்தோம் அப்படின்னா இப்போ வந்து தண்ணி ஒரு இடத்துல தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா மேலே உள்ள ஏரியா வந்து அதை அரிச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அரிக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எரோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் சர்ஃபேஸ் மெட்டீரியல் ஃப்ரம் த எர்த் கிரஸ்ட். எர்த்தோட கிரஸ்ட்லேருந்து அதோட சர்ஃபேஸ் மெட்டீரியல் வந்து எரோட் ஆகுறது, அது அப்படியே அடிச்சுக்கிட்டு போகிறது தான் நம்ம எரோஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி எரோஷன் ஆகிற மெட்டீரியல் வந்து அப்படியே போயிடாது, கொஞ்சம் தூரம் போயிட்டு வேற எங்கேயாவது போய் அது போய் படியும். அந்த மாதிரி படிகிறதுக்கு பேர் தான் டெபாசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்போர்ட்டட் அண்ட் டெபாசிட்டட் ஆன லோலையிங் ஏரியா. லோலையிங் ஏரியாவில் அது போய் டெபாசிட் ஆகிறதுக்கு பேர் தான் டெபாசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எரோஷன் டெபாசிஷன் புரிஞ்சிருக்கும். அடுத்ததா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பேலன்ஸ் இந்த ஓஷன்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.